So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So to topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see that. ஸோ உங்களோட பர்சன் ஏன் உங்ககிட்ட வந்து லைக் பேச மாட்டேன்றாங்க அப்படின்ற பற்றி நம்ம டீட்டெயில் ப்ரிக்ஷனாக வந்து பார்க்கலாம். ஸோ ஒய் யோர் பர்சன் இஸ் நாட் டாக்கிங் வித் யூ, இதனால அவங்க வந்து என்ன ரீசன்னால அவங்க கிட்ட சரியா ப்ராப்பர் வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் ஏன் பண்ண மாட்டேன்றாங்க. அண்ட் சொல்லர்ஸ் வந்து லைக் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் எல்லாருக்குமே காமனாக ரெசனேட் ஆகக்கூடிய ஒரு ரீடிங்ஸ் தான். இட் டசன்ட் மீன் லைக் நீங்கள் வந்து நோ கான்டாக்டில் இருக்க சுச்சுவேஷன்ஸில் இருக்க பீப்புள்ஸ் மட்டும் தான் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ பொதுவாக உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது, ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் கான்வர்சேஷன்ஸ் அங்கே வந்து இல்லை. ஸோ இந்த மாதிரி என்ன ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் இப்போ லெஸ் கான்டாக்டாக இருக்குது அப்படின்னா கூட ஸோ கேன் திஸ் வீடியோ வில் டெஃபினெட்லி ஹெல்ப் ஃபார் யூ. அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள். அண்ட் ரீடிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் ஸ்பாட்லேயே உங்கள் ரீடிங்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் when it comes to the personal rீடிங்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். ஓகே, ஸோ இந்த பர்சன் ஏன் வந்து சரியா பேசாம இருக்காங்க அப்படின்ற ஒரு ரீசன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் பி லைக் அ வெரி இன்டென்ஸ் கைண்ட் ஆஃப் எனர்ஜி தான் இந்த ரீடிங் நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ. நிறைய விஷயங்கள் நீங்க உங்க பர்சன் கிட்ட வந்து ஷேர் பண்ண நினைக்கிறீங்க. அண்ட் நிறைய விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்க பர்சன் அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. பட் இப்போ இருக்க சிச்சுவேஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் அவ்வளோ வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சிச்சுவேஷன்ஸா இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஓகே. ஏன்னா நெறைய பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, கண்டிப்பா ஒரு தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜிஸ் வந்து ரொம்ப கிளியராவே வந்திருக்கு இந்த ரீடிங்ஸ்ல. தேர்ட் பார்ட்டியோட டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பா வந்து இங்க இருக்க தான் செய்யும். ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி யாரா வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இங்க வந்து சில பேருக்கு வந்து பார்க்கும்போது பர்ட்டிகுலரா இந்த பெர்சன் தான் அப்டின்ற மாரி கூட நீங்க வந்து அட்ரஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இவங்களா தான் இருக்கும். இவங்க வந்து பிரச்சனை பண்றாங்க அப்டின்ற மாரி கூட உங்களுக்கு வந்து அது கிளியராவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்டின்ற மாரி தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, லைக் அந்த தேர்ட் பார்ட்டினாலேயே நம்ம வந்து பார்க்குறப்போ நெறைய ப்ராப்ளம்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. வென் கம்ஸ் டூ நீங்கனாலும் சரி, உங்க பெர்சனாலும் சரி. ஆ இப்போ இந்த தேர்ட் பார்ட்டி அப்படின்றது வந்து சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஒரு குரூப்பிசமா தான் இங்க வந்து இருக்கு. ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் அப்படின்ற மாரி தான் இருக்கு. சில பேருக்கு வந்து பார்க்குறப்ப ஒரு பர்ட்டிகுலர் இண்டிவிஜுவல் பெர்சனால அவங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்கலாம். ஆ ஸோ ஐ திங்க் அது உங்களுக்கே வந்து நீங்களே வந்து அதான் இங்க நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். இது இவங்கனால தான் பிரச்சனை இருக்கு. இல்ல இத்தன பேரு இவங்கனால தான் இத்தன பேர் இருக்கனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இங்க நடக்குது நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல அப்படின்ற மாரி, உங்களுக்கு அது ஒரு நபரா இருக்காங்களோ, இல்ல அவங்க வந்து லைக் அதிகமான ஒரு நபரா இருக்காங்களோ, அது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்க நோட்டீஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. கரெக்ட்டாவே கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. இவங்க தான் பிரச்சனை பண்றாங்க அப்படின்ற மாரி. ஸோ அந்த மாரி இருக்கிற பட்சத்தில வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து நெறைய விஷயங்கள் உங்க பெர்சன் வந்து உங்ககிட்ட வந்து பேசணும்னு நெனைக்கிறாங்க. நெறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் கேஆஸான ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் வந்து இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உங்க பெர்சனோட வாழ்க்கையில கண்டிப்பா வந்து நடந்திருக்கும். ஸோ அவங்க கூட இருக்கிறனால என்னவோ அது அவங்களோட எனர்ஜிய நீங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, டூ பி ஹானஸ்ட், டூ பி ஓப்பனா நீங்க நம்ம சொல்லணும்னு நெனச்சோம் அப்படின்னா, தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராங்கா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிளாக் மேஜிக் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் அந்த மாரி ஒரு சில விஷயம் நான் இங்க வந்து பார்க்க தான் செய்றேன். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து லைக் பிளாக் மேஜிக்க பேஸ் பண்ண ஒரு சில விஷயமே தான் இங்க வந்திருக்கு. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி உங்களோட பெர்சனுக்கு ஏதாவது ஒரு சில பிளாக் மேஜிக் அந்த மாரி வந்து பண்ணியிருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஏன்னா, இதனால நீங்க வந்து கண்டிப்பா ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருந்திருப்பீங்க. ஸோ பொதுவாவே எனக்கு இந்த மாரி வென் கம்ஸ் டூ த லைவ் ரீடிங் இந்த மாரி ஒரு எனர்ஜி ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஒரு டார்க் எனர்ஜி வருது அப்டின்னாலே, எனக்கு அது லைக் அது எப்படி சொல்றது? லைக் அத எப்படி கொண்டு போறதுன்னு எனக்கு வந்து தெரியாது. நான் இந்த எனர்ஜி வரக்கூடாது அப்படின்னு தான் நெனப்பேன். பட் சம் கேஸஸ்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா,
அதனால அஃபெக்ட் ஆன பெர்சன்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி இந்த ஜெனரல் ரீடிங் வந்து நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, ஸோ ஐ திங்க் இதனால அஃபெக்ட் ஆன பெர்சன்ஸ் தான் நெறைய பேர் இந்த வீடியோவ மேபி நீங்க பார்க்கலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா நீங்க இங்க நான் நெறைய சிம்ப்டம்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா உங்களோட கார்ட்ஸ பார்க்கும்போதே நெறைய விஷயங்கள் இங்க வந்து ரொம்ப கிளியராவே, தெளிவாவே இங்க வந்திருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் இந்த இந்த நபர் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட வாழ்க்கையில நெறைய பிரச்சனைகள் உண்டாயிருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்ல பர்ட்டிகுலரா நெறைய பிரச்சனைகள் வந்து உண்டாயிருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லாவே தான் போயிட்டு இருந்திருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த ப்ராப்ளம்ஸுமே வந்து இருந்திருக்காது. சில பேருக்கு அந்த தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கனெக்ட்டாவே வந்து இருந்திருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டாவே உங்க பெர்சன் கூட வந்து பழகியிருப்பாங்க. ஈவன் தோ இப்ப நீங்க இருக்கீங்க அப்படின்னா கூட, உங்கள பத்தியுமே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். உங்ககிட்டயுமே அவங்க வந்து ஃப்ரெண்டா இருக்க மாரி கூட அவங்க வந்து பழகியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. ஆனா உங்களுக்கு வந்து அவங்க ஸ்டார்ட்டிங்ல ஆரம்பத்துலருந்து நீங்க அவங்கள வந்து பார்க்கும்போதே, நீங்க உங்களுக்கு அந்த ஒரு இன்ட்யூஷன் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு உணர்வுகள் இருக்கும் இல்லையா? ஸோ அது உங்களுக்கு வந்து ஃபீல் ஆயிருக்கும். என்னமோ இவங்கள பார்த்தா அப்படி ஒண்ணும் ஒரு ஃப்ரெண்ட்லி கேரக்டரா இருக்க மாரி வந்து தெரியல. சம்திங் ஒரு மாரி நெகட்டிவா தான் இருக்காங்க. அப்டின்ற மாரி அவங்க கிட்ட நீங்க ஃபர்ஸ்ட்டே அவங்க கிட்ட நீங்க வந்து பேசும்போது, நீங்க அறிமுகம் ஆகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த எனர்ஜி வச்சே நீங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவங்களோட ஆராவ நீங்க வந்து சென்ஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. இந்த பெர்சன் மேல ஏதோ ஒரு நெகட்டிவா இருக்க மாரி நமக்கு ஃபீல் ஆகுதே அப்டின்ற மாரி நீங்க திங்க் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் இருந்தாலும் சரி உங்க பெர்சனோட உங்க உங்க உங்களோட உங்களோட பெர்சனோட ஒரு ஃப்ரெண்டா இருக்காங்க அப்டின்ற பட்சத்துல, நீங்க வந்து சரி ஓகே அப்டின்ற மாரி அந்த விஷயத்த ரொம்ப பெருசுபடுத்திக்காம, நீங்க அப்டியே நார்மலா நீங்க வந்து எடுத்துட்டு போயிருந்திருப்பீங்க. பட் இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, உங்க பெர்சனல் வாழ்க்கையில நெறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து புரட்டி போட்டுருக்கும். சரியா ஜாப் இல்லாம அவங்க வந்து இருந்திருக்கலாம். அவங்களோட பேரண்ட்ஸோட சைட்லருந்து லைக் எப்டி சொல்றது? அவங்க ஃபேமிலிய விட்டு அவங்க கம்ப்ளீட்டா வந்து பிரிஞ்சு இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு மாரி தனிமையில இருக்க மாரி அ இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜிஸா தான் இங்க வந்து கிளியரா இருக்கு. உங்க பெர்சனோட சைட்லருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா. ஸோ இவங்க இவங்க உங்க பெர்சன் வந்து லைக் அந்த தேர்ட் பார்ட்டி கூட அவங்க வந்து நல்லா நல்லா பேசிட்டு தான் இருப்பாங்க. நல்லா கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் வேறெல்ஸ் இப்போ உங்ககிட்ட பேசக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கட்டும், அது ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். அண்ட் அதே மாரி நம்ம இப்ப அவங்களோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க பேரண்ட்ஸோட சைட்ல இருந்துமே நம்ம வந்து பார்த்தாலுமே, ஃபேமிலி கூட அவ்வளவா அவங்க பெர்சன் வந்து இன்வால்வ் ஆயிக்காம தான் வந்து இருந்திருப்பாங்க. அதாவது சரியா பேசாம இருக்கிறது, கம்ப்ளீட்டா வந்து பிரிஞ்சு இருக்கிறது, தனியா போய் இருக்கிறது. ஸோ அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து என்ன அப்டின்னா, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு மாரி புரட்டி போட்ட மாரி தான் இருக்கு. ஸோ அதாவது திடீர்னு அவங்களோட வாழ்க்கையில நெறைய ஒரு மாரி கஷ்டத்த வந்து ஃபேஸ் பண்றது, ஒரு வறுமைய வந்து ஃபேஸ் பண்றது. நெறைய பிரச்சனைகள்ல போய் வந்து சிக்கிறது. ஸோ அந்த மாரி ஒரு மனசுல ஒரு நிம்மதியே இல்லாம, எப்பயுமே ஒரு அழுத்தத்திலேயே வந்து இருக்க மாரியே தான் அவங்களோட வாழ்க்கை வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு சூழல் தான் இங்க வந்து இருக்கு. அண்ட் டே பை டே வந்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த தேர்ட் பார்ட்டி பண்ணி வச்ச சில விஷயங்கள் வென் இட் கம்ஸ் டூ த பிளாக்மெயில் திங்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்டிங்கிறப்போ, அதோட தாக்கம் வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்கு அப்டின்னு தான் சொல்ல முடியும். சில பேருக்கு இது வந்து ஒரு 6 மாசமாவே நீங்க இந்த விஷயத்துல வந்து பாதிச்சிருக்கலாம். சில பேருக்கு ஒரு 1 வருஷம் 1 ஆர் 2 இயர்லேருந்து நீங்க வந்து இதனால நெறைய விஷயங்கள் நீங்க வந்து எப்படி கோ த்ரூ ஆயிருப்பீங்க. மேக்ஸிமம் வந்து அ எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ, ஒரு 1 இயராவது நெறையா வந்து சஃபர் பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. சில பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட பெர்சனுக்கே வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் அந்த மாரி வந்து ஆயிருந்திருக்கலாம். ஆ இல்ல அப்படின்னா, லைக் அவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது? லைக் அவங்களே வந்து எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்ற மாரி ஒரு ஒரு டெத் கைண்ட் ஆஃப் விஷயம். அவங்க ஏதாவது இந்த மாரி சூசைட் அட்டெம்ப்ட் பண்றது, அந்த மாரி சில விஷயங்களுமே அவங்க பெர்சன் வந்து பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே. சில பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு வந்து ஏன்னா அவங்க தனியா இருக்காங்க, அவங்க தூரத்துல இருக்காங்க அப்படிங்கிறப்போ, அவங்க என்ன மனநிலை கோ த்ரூ ஆறாங்க அப்படின்றதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஓகே. ஏன்னா இவங்கள பொறுத்தளவுக்கு என்னன்னா, அவங்க மனசுல நெறைய விஷயங்கள் அவங்க மனசுல வந்து இருக்கு. நெறைய ஓவர் திங்கிங் இருக்கு. ஆ நெறைய ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு டேஸ தான் அவங்க வந்து கோ த்ரூ பண்றாங்க அவங்களோட வாழ்க்கையில அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆ ஆனாலும் அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு 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 சுயநினைவே இல்லாம தான் அவங்க வந்து இருக்காங்க. அதாவது அவங்க ஆக்டிவா தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல வந்து ஒரு சரியான ஒரு முடிவு அவங்களால வந்து எடுக்க முடியல. ஒரு சில விஷயங்கள்ல அவங்க வந்து ஒரு சரியான ஒரு முடிவை எடுக்க அவங்க வந்து தவறுறாங்க. அண்ட் அதே மாரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாரி ஒரு சில நெகட்டிவ் தாட்ஸுமே அவங்களுக்கு வந்து இருக்கு. இந்த மாரி நெகட்டிவான சில விஷயங்கள் இப்ப நம்ம அந்த மாரி ஆ எப்படி சொல்றது? ஆ அது சூசைட் அந்த மாரி ட்ரை பண்றது, அந்த மாரி சில விஷயங்களுமே தான் இவங்க வந்து ட்ரை பண்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உங்க பெர்சனுக்கு இந்த மாரி விஷயங்கள் பண்ணும்போது, அவங்களோட எனர்ஜில நீங்க எப்பயுமே இருக்க தான் செய்வீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்க பெர்சன பத்தின தாட்ஸ் எப்பயுமே இருக்க தான் செய்யும். அவங்க என்ன சிச்சுவேஷன்ல கோ த்ரூ ஆயிட்டு இருக்காங்க, அவங்க என்ன நிலைமையில போயிட்டு இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்க, என்ன செய்றாங்க அப்படின்றது உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இவங்க எதுவுமே வந்து பேசல இல்லையா? ஸோ அந்த மாரி இருக்க பட்சத்தில ஆனாலும் இப்போ நம்ம வந்து இந்த பிளாக் மேஜிக்கோட விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நெறைய பேருக்கு இந்த ஒரு அவேர்னஸ் வந்து இருக்காது.
ஆ நெறைய பேர் வந்து என்ன நெனைக்கிறாங்க அப்டின்னா, லைக் அது வந்து யாருக்கு வந்து செஞ்சாங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும் அப்டின்ற மாரி நெறைய பேர் அந்த மாரி தான் வந்து திங்க் பண்றீங்க. பட் அது வந்து என்ன அப்டின்னா, அத வந்து லைக் அவங்க அவங்க கூட சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே தான் அந்த விஷயங்கள் அஃபெக்ட் ஆக தான் செய்யும். பிளஸ் அதே மாதிரி அ இப்போ நீங்க இப்போ அஸ் அ லவ்வரா நீங்க வந்து இருந்தீங்க அப்டின்னாலும் சரி, இல்ல ஒரு ஸ்பௌஸா நீங்க வந்து இருக்கீங்க அப்டின்னாலுமே சரி, ஸோ அந்த எனர்ஜி வந்து உங்களுக்குமே தான் ஆட்டோமேட்டிக்கா வந்து அஃபெக்ட் ஆக தான் செய்யும். ஏன்னா நீங்க அவங்கள பத்தி திங்க் பண்றீங்க. ஆ அண்ட் அதே மாரி இப்ப நீங்க அவங்க கூடயே நீங்க வந்து இருக்கீங்க அப்டின்னா, ஸோ அது கண்டிப்பா அந்த அந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அது ஒரு ஒரு இன்டென்ஸ் டார்க் எனர்ஜியா தான் அது வந்து இருக்கும். ஸோ அதனால உங்க பெர்சன் மட்டும் அஃபெக்ட் ஆக போறது கிடையாது. நீங்களுமே தான் அதுல வந்து அஃபெக்ட் ஆவீங்க. நீங்களுமே அதுல வந்து சஃபர் ஆவீங்க. சில பேர் உங்களுக்கே கூட அந்த தாட்ஸ் வந்திருக்கலாம். ஸோ நம்மளுக்கும் லைக் உங்களோட லைஃப்லயும் நீங்க நெறைய ஒரு சில கஷ்டங்கள் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சம்மந்தமே இல்லாம நீங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, நீங்க ஒரு பாஸ்ட்ல இருந்த ஏதாவது ஒரு சில எப்படி சொல்றது? ஒரு பாஸ்ட் வூண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஆ லைக் அது நடந்து முடிஞ்சது எப்பயோ நடந்து முடிஞ்சிருக்கும். எவ்வளோ வருஷமோ ஆயிருந்திருக்கும். ஆனா அத அத அந்த பத்தின தாட்ஸ் எல்லாம் உங்களோட மனசுல வந்து அது ஒரு எப்படி சொல்றது? ஒரு ட்ராமா. அந்த ட்ராமாஸ் எல்லாமே நீங்க திருப்பி திருப்பி அத பத்தி யோசிக்கிறது. ஆ ஸோ சம்மந்தமே இல்லாம நீங்களுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த டிப்ரஷன் ஸ்டேட்டுக்கு நீங்களுமே வந்து போறீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுவுமே உங்களுக்கு வந்து பார்க்குறப்போ, நீங்களும் அந்த மாரி சடன் எனர்ஜி நீங்களுமே வந்து ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். எல்லாமே கரெக்ட்டா இருக்க மாரி இருந்திருக்கும். நீங்க அந்த மாரி யோசிக்கக்கூடிய ஒரு பெர்சனாவும் இருந்திருக்க மாட்டீங்க. நீங்க ரொம்ப போல்டா இருந்திருப்பீங்க. தைரியமா இருந்திருப்பீங்க. சரி அந்த ட்ராமாலருந்து நம்ம வெளில வந்துட்டோம். இனிமே நம்மளோட லைஃப நம்ம வந்து பார்க்கலாம் அப்டின்ற மாரி உங்களோட லைஃப்ல நீங்க அடுத்த கட்டத்துக்கு என்ன ஸ்டெப்போ, அத நீங்க கண்டிப்பா எடுத்திருப்பீங்க. அத செஞ்சிருப்பீங்க. நல்லா தான் இருந்திருப்பீங்க. பட் ஆனாலுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த மாரி ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் போயிட்டுருக்கு அப்டின்றனால, சம்மந்தமே இல்லாம திருப்பி பழையபடி எந்த விஷயம் எங்க ஆரம்பிச்சுச்சோ, அதுக்கே திருப்பி போற மாரியே நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். அதான் அந்த பாஸ்ட் ட்ராமாஸ், அந்த பாஸ்ட் திங்கிங், பாஸ்ட்ல என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஹர்ட் ஆச்சோ, அது எல்லாமே வந்து சம்மந்தமே இல்லாம அப்படியே திருப்பி திருப்பி அந்த எப்படி சொல்றது? அந்த மைண்டுக்குள்ள அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். ஸோ நாளடைவுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்களுமே அதே மாரி ஒரு லோ எனர்ஜியா இருக்கிறது, அதே மாரி ஒரு இன்டென்ஸ் லோ எனர்ஜி, அந்த டார்க் எனர்ஜி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறப்போ ஒரு மாரி நெகட்டிவா வந்து ஃபீல் பண்றது. ஸோ உங்களுக்கே சில பேருக்கு வந்து தோணியிருக்கலாம். லைக் நம்மளும் இந்த மாரி சூசைட் பண்ணலாம். நம்மளும் எதுக்கு வாழ்ந்துட்டு, நம்மளோட லைஃப்ல ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இவ்வளோ கஷ்டம் தான் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டே வந்திருக்கோம். திருப்பி நம்ம முன்னேறணும்னு நம்ம நெனச்சா கூட, திருப்பி நம்ம அதே விஷயத்துக்கு தான் தள்ளப்படுறோம். அப்படின்ற மாரி கூட உங்களுக்கும் அதே தாட் வந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நெறைய கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜிஸ் தான் இங்க நான் இந்த ரீடிங்ஸ்ல மேக்ஸிமம் நான் அததான் நான் வந்து பார்க்குறேன். இவங்கள பொறுத்தளவுக்கு இவங்க நெறைய விஷயங்கள் வந்து பேசணும் அப்படின்ற மாரி தான் வந்து நெனைக்கிறாங்க. சில பேருக்கு ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப் பீப்பிள் உங்க பெர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மாரி டைரி எழுதுறது அந்த மாரி சில விஷயங்கள் வந்து பிடிக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ நீங்க இப்ப அவங்களோட டைரியில மேபி ஏதாவது ஒரு சில விஷயம் உங்களுக்கு வந்து அ கிடைச்சிச்சு. அவங்க டைரி உங்களுக்கு கையில கிடைச்சிச்சு அப்படின்னா, உங்களுக்கு சில விஷயங்கள் அவங்கள பத்தி உங்களுக்கு வந்து தெரியும். பட் மேக்ஸிமம் இப்ப இந்த மாரி ஒரு டிஸ்டன்ஸா இருக்கு. இந்த மாரி ஒரு கண்டிஷன்ஸ்ல நம்ம இந்த விஷயம் நடக்குமா அப்படின்றது நம்மளால வந்து சொல்ல முடியாது. பட் மேபி ஏதாவது ஒரு ஃபியூ சான்சஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, லைக் நீங்க ஸ்டில் உங்க பெர்சன் கிட்ட கான்டாக்ட் பண்ணி தான் இருக்கீங்க. அவங்க நீங்க விசிட் பண்றீங்க. அவங்கள போய் நீங்க நேர்ல போய் மீட் பண்றீங்க, பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ அவங்க அவங்க ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து ஏதாவது இந்த மாரி நோட் புக்ஸ்ல எழுதி வைக்கிறதோ, அவங்களோட பெர்சனல் விஷயத்த ஏதாவது அந்த நோட் புக்ஸ்ல ஷேர் பண்றதோ, அந்த மாரி ஒரு நபராவும் வந்து உங்களோட பெர்சன் வந்து இருக்கலாம். ஸோ அந்த மாரி இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து பாருங்க. அவங்களோட பெர்சனல் லைஃப்ல அவங்க ஏதாவது கோ த்ரூ ஆற சில விஷயங்கள் ஏதாவது ஒரு ஹிண்ட்ஸோ, ஒரு க்ளூ உங்களுக்கு அது த்ரூ உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஏன்னா, உங்க பெர்சன பொறுத்தளவுக்கு அப்ஃரண்ட்டா எதுவுமே வந்து பேசுற மாரி எனக்கு வந்து தெரியல. அண்ட் பொதுவா இவங்களுக்கு வந்து என்னன்னா, எதுனால அவங்க அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் கோ த்ரூ ஆறாங்க அப்படின்றதே உங்க பெர்சனுக்கு வந்து தெரியல இங்க ஆக்சுவலா. ஆ சம்மந்தமே இல்லாம கோவப்படுறது, சம்மந்தமே இல்லாம அழுகுறது, எப்ப பார்த்தாலும் லைக் ஒரு தனியா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஏதாவது நீங்களே இப்ப ஏதாவது ஒரு பாசமா போய் அவங்க கிட்ட ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் நீங்க பேசினா கூட, அவங்க சம்மந்தமே இல்லாம வந்து கோவப்படலாம். ஆனா அவங்க அந்த மாரி ஒரு பெர்சனாவே இருந்திருக்க மாட்டாங்க. இப்ப யாராவது ஒருத்தவங்க நம்ம கிட்ட ஒரு கேரிங்கா ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் பேசுறாங்க அப்படின்னா, யாரா இருந்தாலுமே ஓகே இந்த பெர்சன் ரொம்ப ஒரு மாரி கைண்டா இருக்காங்க. ஸோ இவங்க கூட நம்ம வந்து பேசலாம். அட்லீஸ்ட் அந்த ஒரு கம்ஃபர்டபுளா தான் அங்க வரும். ஆனா இங்க வந்து பார்க்குறப்ப என்ன அப்டின்னா, உங்க பெர்சன் அப்படியே வந்துட்டு நீங்க ஒரு கம்ஃபர்டபுளா நீங்க பேசணும்னு நீங்க ட்ரை பண்ணா கூட, அவங்க அத அப்படியே வந்து ஒரு டிஃபரண்ட் ஜோனா தான் அத வந்து கொண்டு போறாங்க. அது அப்படியே ஒரு மாரி எப்படி சொல்றது? லைக் ஒரு நெகட்டிவா கொண்டு போற மாரி தான் அவங்க வந்து கொண்டு போறாங்க. சம்மந்தமே இல்லாம சண்டை வர்றது, சம்மந்தமே இல்லாம பிரச்சனை ஆகுது. ஒரு விஷயத்த நம்ம வந்து ஆஃப் பண்ணணும். இந்த பிரச்சனை இங்க இங்க இருக்கு அப்படின்னா, அந்த பிரச்சனைய நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நெனைப்போம். ஆனா அத சால்வ் பண்ணவே விடாம, நீங்க சால்வ் பண்றதுக்காக தான் ஒரு சில விஷயத்த நீங்க வந்து அவங்ககிட்ட பேசுறீங்க. ஆனா அத அவங்க புரிஞ்சுக்காம அது அது இன்னும் எவ்வளோ பிரச்சனையா கிரியேட் பண்ண முடியுமோ, அந்த மாரி ஒரு சில கேஆஸான ஒரு சிச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ பொதுவா இங்க வந்து லைக் இந்த பெர்சன் பேசாம இருக்கக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னா, இட்
இஸ் பி லைக் அவுட்டர் பர்சன்னால தான். ஓகேங்களா? இந்த தேர்ட் பர்சன், தேர்ட் பார்ட்டி பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயத்தினால தான் உங்க பெர்சன் வந்து ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆறாங்க அப்படி தான் சொல்ல முடியும். பாஸ்ட் 1 இயராவே நெறைய பேர் அஃபெக்ட் ஆயிருந்திருப்பீங்க. பாஸ்ட் 6 மந்த்ஸாவே நீங்க வந்து நெறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆயிருந்திருப்பீங்க. ஸோ இன்கேஸ் இப்போ நான் சொல்ற மாரி இந்த மாரி ஒரு சில சிம்ப்டம்ஸ் இருக்கு அப்டின்னா, ஸோ அதுக்குரிய என்ன விஷயங்களோ, அதுக்குரிய ப்ராசஸ் என்னவோ, ரிமூவல்ஸ் என்னவோ அத நீங்க வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா, அதான் உங்களுக்கு உங்க லைஃப்ல ஒரு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து குடுக்கும். அன்டில் அன்லெஸ் இந்த விஷயங்கள் வந்து இது இப்படியே கன்டின்யூ ஆகுது அப்டின்னா, அது இன்னும் ஒரு பெரிய அளவுக்கு வந்து பாதிப்ப தான் குடுக்கும். ஏன்னா, இங்க வந்து கேஸஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, ஒரு சீரியஸான ஒரு கேஸஸா தான் இங்க வந்து இருக்கு. பிகாஸ் இந்த எனர்ஜிஸ் வந்து பார்க்குறப்போ, லைக் 2 பேர்ல யாராவது ஒருத்தர், அது நீங்களா இருக்கலாம், உங்க பெர்சனா இருக்கலாம். யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாரி சூசைட் கைண்ட் ஆஃப் தாட்ஸ், சூசைட் அட்டெம்ப்ட்ஸ் கைண்ட் ஆஃப் தாட்ஸ், டெத் கைண்ட் ஆஃப் தாட்ஸ் அந்த மாரி சில விஷயங்கள் கண்டிப்பா வந்து நீங்க யாராவது 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பா வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. கண்டிப்பா அந்த சைக்கிள் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ட்ரை டூ பி மோர் அண்ட் மோர் கேர்ஃபுல். ஏன்னா இந்த எனர்ஜி இப்படி வந்துருச்சு அப்படின்னாலே, அது அதோட தாக்கம் அதிகரிச்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா இந்த காட்ஸ பார்க்கும்போதுமே இட் இஸ் பி லைக் தட் ஒன்லி. ரொம்ப ஹை இன்டென்ஸ் எனர்ஜியா தான் இருக்கு. I literally want to cleanse this energy and so I should need to be like ஒரு 5 மினிட்ஸ் I need to be meditate. அதுக்கப்புறம் தான் என்னால நெக்ஸ்ட் ரீடிங் நான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த எனர்ஜி வந்து பார்க்குறப்ப ரொம்பவே ஒரு டார்க் எனர்ஜியா தான் இருக்கு. ஸோ ட்ரை டு பி கேர்ஃபுல் அண்ட் இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் இதுலேருந்து நீங்கள் வந்து ஹீல் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு பெட்டர் சேஞ்சஸ் நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிமூவல்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பிளாக் மேஜிக்கை பொறுத்தளவுக்கு ஒருத்தவங்க அந்த விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அதை எவ்வளோக்குள்ள நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களோட லைஃப்பில் நீங்கள் நிறைய சேஞ்ச் நீங்கள் வந்து பார்க்கலாம். நிறைய பாசிட்டிவான சேஞ்ச் நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம். அது வந்து லைக் அது அது அதை அது மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி இருந்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கண்டிஷன்ஸ்க்கு தான் அது கொண்டு போய் விடும். நெறைய விஷயத்துல வந்து பாதிப்பை ஏற்படுத்த தான் செய்யும். நெறைய லைக் இந்த மாரி ஃபைனான்ஷியல் வைஸ் நெறைய பாதிப்பு இருக்கிறதோ, ஹெல்த் வைஸ் நெறைய பாதிப்பு இருக்கிறதோ, அது மாரி நெறைய பாதிப்புகள் இருக்க தான் செய்யும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணத விட லைக் ரியலா நீங்க உங்களோட லைஃப்ல நீங்க கோ த்ரூ ஆறீங்க அப்படின்னா, அது உங்களுக்கே நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கும். எதுனால ஏன்னா சில பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்ல. எதனால சரியா சடனா நல்லா போயிட்டு இருக்க ஒரு விஷயம், சடனா எதுவுமே வந்து கைக்கு எதுவுமே ப்ராப்பரா போகல அப்படிங்கிறப்ப, யாரா இருந்தாலும் அந்த விஷயம் வந்து சில பேருக்கு யோசனை வராது. அதனால எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பாங்க பார்த்தீங்களா? அதனால பாதிப்பு வந்திருக்கும் பார்த்தீங்களா? ப்ரீவியஸா அவங்க கரெக்ட்டா வந்து கெஸ் பண்ணிருவாங்க. அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றது. ஸோ அதனால இன் கேஸ் உங்களுக்கு அத பத்தி அவேர்னஸ் இல்ல, அது உங்கள பத்தி தெரியல அப்படின்னா, ஐ ஹோப் கண்டிப்பா இந்த வீடியோஸ் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில கைடன்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் அதுக்குரிய என்ன ஒரு சொல்யூஷனோ அத நீங்க வந்து ரிமூவல்ஸ நீங்க வந்து பண்ணி தான் ஆகணும். ஸோ தட் அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து சேஞ்சஸ் நீங்க வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? அது உங்களோட பெர்சனலோட சைடா இருந்தாலும் சரி, உங்களோட சைடா இருந்தாலும் சரி. ஓகே. So these are things I can see in your reading guys. I'm so sorry like to disappoint this energy because இது தேர்ட் பார்ட்டினால வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை தான். ஓகே. ஸோ ஐ ஹோப் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். சம் கைண்ட் ஆஃப் கைடன்ஸ் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் சேனல் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் நீங்க எனக்கு எப்பயுமே கொடுங்க. உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து லைக் நீங்க எதிர என்ன வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ போத் த டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோஸ்ல நான் கொடுத்துருப்பேன். அண்ட் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்லேயும் நான் வந்து கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் வித் தட். அண்ட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாமே ஆன் ஸ்பாட் ரீடிங்ஸாக தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் பி கெட் யுவர் ரீடிங் வெரி இன்ஸ்டன்ட்லி இமிடியட்லி. ஓகேங்களா? அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி பிளாக் மேஜிக் ரிமூவல்ஸ், எனி கைண்ட் ஆஃப் பிளாக்கேஜஸ் ரிமூவல்ஸ் எதுவுமே சரி. அண்ட் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் இந்த நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து நீங்கள் ப்ரொடெக்ஷன் நீங்கள் எடுத்துக்கணும்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னாலுமே சரி. ஸோ யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் on my WhatsApp, also on my Instagram. And the final thing guys, and for any kind of crystals நீங்க வந்து purchase பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னா எனர்ஜைஸ் கைண்ட் ஆஃப் crystals, okay. So you can definitely reach out either on my WhatsApp, also on my Instagram. And next thing guys, இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டரோ ரீடிங்ஸ் நான் ஃபைல் வச்சிருப்பேன். அதை பண்ணி போய் பாருங்க. ஸோ இது போல இன்னும் மல்டிபிள் டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்கள் அதில் வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் ஒன்ஸ் அகேன் ஐ வாண்ட் ரிப்பீட் த சேம் திங். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வந்து கொடுங்க. பிகாஸ் உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வந்து மோட்டிவேட் பண்ணணும். இது டு பிரிங் அ டெய்லி அப்டேட்ஸ் ஃபார் யூ. So see you guys next time. Until that, love you all. Take care. Stay cool and stay happy. Bye bye.